வணக்கம் மக்களே, இந்த காணொலியில அப்கமிங் IPOs, டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட் அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது அப்கமிங் டிவிடெண்ட்ஸை பத்தி. வேதவாக் சிஸ்டம்ஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 36 rupees இருக்கு. இவங்க 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 23rd September கொடுத்திருக்காங்க. GTV இன்ஜினியரிங் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 75 rupees, 10 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 22nd September. அப்கமிங் ஸ்பிளிட்டை பற்றி பார்த்துடலாம். டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 2 மாற்றுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இப்போ கொடுத்துருக்காங்க September 19. ஸோ அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி தேர்ஸ்டேலேருந்து டியூஸ்டேவாக மாறப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ஸோ இது நாளையிலிருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. அடுத்ததா அப்கமிங் IPO டீடைல்ஸ் பற்றி பார்த்துடலாம். டாடா கேபிட்டல் இந்த IPOவோட எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்கன்னா September 22லேருந்து இருக்கலான்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் September 30 இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த IPO சைஸ் வந்து 17,200 crores இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரிலையன்ஸ் ஜியோ IPO. இந்த IPOவோட சைஸ் 47,000 crores-லேருந்து 67,500 crores வரைக்கும் இருக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் வந்து June 2026 இருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த ரிலையன்ஸ் ஜியோ IPO வரும்போது ஆல்ரெடி ரிலையன்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கவங்க ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ரைட்ஸை பற்றி பார்த்துடலாம். QMS மெடிக்கல் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 rupees இருக்குது. இவங்க ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. இஷ்யூ அமௌண்ட் 12.05 crores இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 81 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது NSEல மட்டும் லிஸ்ட் ஆகுது. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா September 4 கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 1:12. ஒவ்வொரு 12 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கும் ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இது ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூவாக இருக்குது. ஆஃபர் ஓப்பன் September 12, ஆஃபர் க்ளோஸ் September 22. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் September 17 இருக்கு. அடுத்ததா ஸ்டேக் அக்விசிஷன் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துடலாம். ஜைடஸ் வெல்னஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,234 இருக்கு. இவங்க யூரோ பேஸ்டு விட்டமின் சப்ளிமெண்ட் ப்ரொவைடராக இருக்க கம்ஃபோர்ட் கிளிக்கர் இந்த நிறுவனத்தை 239 million யூரோக்கு வாங்குறாங்க. ஸோ வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி. இதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 10% வரைக்கும் ஏறி இருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம்.